ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னா, இது ரெண்டாவது கேள்வி. 15 கிலோகிராம் திணிவுடைய சீரான ஏணி ஒரு ஒப்பமான நிலைக்குத்துச்சுவருடன் உருவில் காட்டியவாறு சாய்ந்துள்ளது. ஏணி எல்லை சமநிலையில் இருந்தால் நிலத்தினால் ஏணியில் ஏற்படும் மறுதாக்கம். இப்ப இந்த இடத்துல இது 3 மீட்டர், இது 4 மீட்டர் தம்பி, சரிதானே? எனக்கு இப்ப எந்த கேள்வி வந்தாலும் முதல் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, சுயாதீன விசை வரைபடம் சரியானே, அல்லது சுயாதீன வரைபடம், அல்லது ஃப்ரீ பாடி டயக்ராம் என்று சொல்லி அதை கட்டாயம் வரையணும். சரியா? இப்ப நான் இந்த கோளுக்கு என்னென்ன விஷயம் தாக்குமென்னு நான் யோசிக்கேன். சரியானே? கோளுக்கு என்னென்ன விஷயம் தாக்குமெண்டா நான் கோளை மட்டும் தனியாக வரைகிறேன். கோளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இது உராய்வு இல்லை, இது நிலைக்குத்து சுவர் ஒப்பமானு சொல்லிருக்கி. அப்ப உராய்வு இல்லைன்றதுனால ஒரே ஒன்று தாக்க போகுது என்னன்னு சொன்னா மறுதாக்கம் மட்டும்தான் தாக்க போகுது. சரியா? நான் அதை 6 எடுக்கேன். சரிதானே? மறுதாக்கம் மட்டும்தானே தாக்க போகுது, அதனால நான் 6 எடுக்கேன். அடுத்தது ஆனா கீழுக்கு இருக்கிற இதுல யோசிச்சு பாருங்க, மறுதாக்கமும் இருக்கும், இன்னும் ஒன்று இருக்கும். என்ன? இது கீழே வழுக்க பார்க்கும் தானே. அதாவது இந்த ஏணி நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சோம்னு சொன்னா, இவடத்த உராய்வு இல்லைன்னு சொன்னா இவர் இஞ்சல வர பார்க்கப்பாரு, இவ வர பார்ப்பாரு. அப்ப இது இஞ்சல போக பார்க்கும், வலது சைட் போக பார்க்கும். ஆனா என்ன செய்யும், உராய்வு தடுத்து வச்சிருக்கும். நீ போவாத சொல்லி தடுத்து வச்சிருக்கும். சரியாது? அப்ப இந்த இடத்துல என்னென்ன தாக்கம் பண்ண மொத்தமாவே அவருக்கு இந்த 6 தாக்கும். சரியா? அடுத்தது என்ன தாக்கும் சொன்னா, இந்த நான் ஒரு மறுதாக்கத்தை என்ன எடுக்கணும், என் தாக்கும். அடுத்து என்ன தாக்கும் சொன்னா, இவர நிலத்தால வழங்கப்பட்ட உராய்வு விசை, அதை ஒரு F எடுக்க, அது உண்டாக்கும். சரியா? அடுத்தது என்ன 15 கிலோகிராம் தந்திருக்காங்க. அப்ப நான் சொல்றேன் 150 நியூட்டன் தாக்கும். சரியா? இந்த 4 விஷயம் தாக்கி இந்த கோள் சமநிலையில் இருக்கு. அது விளங்குதானே? இந்த கோள் சமநிலையில் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், இந்த கோளின் சமநிலை என்று சொன்னா, ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும்டா 2 நிபந்தனை. சரியா? ஒன்று இரண்டிடையும் விளையுள் விசைக்கு தானே அது 0 அறிக்கணும். சரியா? இரண்டிடையும் விளையுள் விசை 0 அறிக்கணும். எண்டு அதுவும் இன்னும் என்ன செய்யணும்டா, விளையுள் திருப்பம் இருக்குதானே, அதுவும் 0 அறிக்கணும் கட்டாயம். சரிதானே? அப்ப நான் சொல்றேன், முதலாவது கண்டிஷனை யூஸ் பண்றேன், விளையுள் விசை 0 அறிக்கணும் என்று சொல்லி. சரியா? விளையுள் விசை 0 அறிக்கணும்டா கிடைத்திசையிலான விளையுள் விசையும் 0 அறிக்கணும், நிலைக்குத்து திசையிலான விளையுள் விசையும் 0 அறிக்கணும். அப்ப நான் பார்க்கணும், இந்த இதுல கிடைத்திசையில என்ன இருக்கு, ஆறும் எஃப்பும் இருக்கு. அது ரெண்டும் எதிர திசையில் இருக்கிறதால அது ரெண்டும் சமனா இருந்தா தான் விளையுள் விசை 0 அறிக்கும். சரியா? இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொன்னா, இது என் நிலைக்குத்து திசையில பார்க்க இது 150. அப்ப என்ன எத்தனை வரப்போகுது, எனக்கு 150 நியூட்டன். இப்ப எனக்கு என்னத்தை காணணும்னு சொன்னா, ஆற இல்லாட்டி எஃப் கண்டா, சரிதானே? ஆர் இல்லாட்டி எஃப் கண்டா சொன்னா எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் தானே, அதை கண்டுபிடிச்சா சரி. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த இடத்துல இதை நான் ஏ என்று எடுக்கணும். சரியா? ஏ என்று எடுத்தேன்டா, இப்ப இந்த கோளுக்கு ஏ பற்றி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னா 0 தானே, ஏனென்றா சமநிலைக்கு தானே இது. அப்ப இரண்டாவது கண்டிஷனை யூஸ் பண்றேன், ஏ பற்றி திருப்பம் எடுக்கணும். சரியா? திருப்பம்ங்கிறது என்ன, விசை தர செங்குத்து தூரம் அல்லது செங்குத்து விசை தர தூரம், ரெண்டும் சொல்லலாம். நீங்க உண்மையா படிச்சிருப்பீங்க சொன்னா எஃப் இன்டு ஆர் விசை தர அதுல செங்குத்து தூரம் படிச்சிருப்பீங்க. ஆனா உண்மையாவே என்னன்னு சொன்னா, கட்டாயம் ஆர் தான் செங்குத்து அரிக்கணும் இல்லை, எஃப்பும் செங்குத்து அரிக்கலாம். எஃப் செங்குத்து ஆர் என்றாலும் எஃப் இன்டு ஆர் தான். சரியா? ஓகே. அப்ப நான் என்ன சொல்ல வரணும்டா, ஏயிலிருந்து திருப்பம் எடுக்கணும். இப்ப இதுல என்ன இருக்கு, 150 நியூட்டனும் இந்த 6 தானே இருக்கு. அப்ப நான் எப்படி திருப்பம் எடுக்கணும்டா, இந்த திசையில திருப்பம் எடுக்கணும், வலஞ்சுழி திருப்பம் எடுக்கணும். சரியா? அப்போ வலஞ்சுழியா இந்த கோளை எது திருப்ப போகுதுன்னா, இந்த 6 திருப்ப போகுது. அப்ப அந்த 6 இப்படி இருக்கேன்னு சொன்னா, அந்த 6 இப்படி இருக்கேன்னு சொன்னா, அது இந்த இதை நான் எப்படி எழுதினேன்னு சொன்னா, இங்கே வரைகிறேன். இது ஆர்,
இதான் ஏ. சரியானே? ஏ பற்றி திருப்பம் எடுக்க போல இங்க வளர்ந்து வச்சு திருப்பம் எடுக்க போல இது 3 இது 4. ஸோ நான் சொல்றேன் இதை நீங்க இப்படி நீட்டுனீங்கன்னு சொன்னா இந்த திசை தான் ஆடுற திசை. ஸோ இந்த இடத்துல இருந்து இதுதான் செங்குத்து தூரம். சரியா? அப்ப 6 × 3 இது ஈஸியா விளங்கும்னு நினைக்கிறேன். இது வளைஞ்சுழு திசையில் இருக்கு. ஆனா 150 என்ன இடஞ்சுழு திசையில் இருக்கு. இப்ப 150 இது என்ன 150 செங்குத்து தூரம் வந்து இவ்வளவு. அது விளங்குதா? இப்ப நீங்க ஏலோல படிச்சிருப்பீங்க இயல்பொத்த முக்கோணி என்று சொல்லி. இயல்பொத்த முக்கோணில நடுவால பிரிஞ்சு சொன்னா இதுவும் நடுவால பிரியும் சமனா இருக்கும். அது தெரியும் தானே? அது ஓலவல்ல படிச்சது. ஸோ இது 2 இது 2 அரிக்கும். அப்ப நான் சொல்றேன் அது சமன் எதுக்குன்னு சொன்னா இது இடஞ்சுழியா சுத்த போகுது தானே? மொத்தமா 0 வைக்கணும் மாட்டா வளஞ்சுழியும் இடஞ்சுழியும் சமன் அரிக்கணும். சரிதானே? அப்ப 150 × 2. சரியா? அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்டா இதுவும் 50. அப்ப ஆர் வந்து என்ன 100 நியூட்டன். ஆர் 100 நியூட்டன்டா எஃப்பும் 100 நியூட்டன். நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுக்கேனே எஃப்பும் 100 நியூட்டன். சரியா? இப்ப கேட்ட கேள்வி வந்து என்ன நிலத்தினால் ஏணியில் ஏற்படும் மறுதாக்கம். மறுதாக்கம் சொன்னா அவரு கேட்கல இதை மட்டும் எது இந்த எண்ணெய் மட்டும் கேட்கல அவரு. சரியா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எண்ணும் நிலம் தான் கொடுத்த. சரியா? இந்த எஃப்பும் நிலம் தான் கொடுத்த. ஒத்துக்கிறீங்களா? அதே அப்ப இந்த எஃப்ங்கிறதான் இப்ப ஆர். சரியா? அப்ப நான் சொல்றேன் மொத்தமா நிலத்தால கொடுத்த மறுதாக்கம் வந்து இது ரெண்டுடையும் விளைவுலா தான் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? அதே இது ரெண்டுடையும் விளைவுள் தான் நிலத்தால கொடுத்த மறுதாக்கமா இருக்கும். அப்ப நான் சொல்றேன் விளைவுள் கண்டுபிடிக்கணும்டா 2 ஃபோர்ஸ் வந்து எஃப் இது என் இது எஃப். சரியானே? செங்குத்துல இருந்துச்சுன்னு சொன்னா பைத்தகாரசின் தேற்றத்தை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யலாம் இதுல விளைவுல கண்டுபிடிக்கலாம். அப்ப நான் இதை நம்பராவே போடுறேன். நம்பர் எத்தனைன்னு சொன்னா 150 இது இது 100. சரியானே? இது 150 100. அப்ப 150 100 விளைவில் என்ன வரும்? விளைவில் வந்து விளைவுல 6 எடுத்துனேன்டா 6 டேஷன் எடுக்கணும். ஏற்கனவே 6 எடுத்துனேன். வர்க்க மூலம் 150 வர்க்கம் பிளஸ் 100 வர்க்கம். சரியா? அப்ப டிரெக்டா நாம இதுல இது வர்க்கம் அதுல வர்க்கம் அதுல வர்க்க மூலம் எழுதலாம். ஸோ நான் இதுல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு 100 வெளியில எடுக்கலாம். 100 வெளியில எடுத்த என்னையா வரும் 10 வரும். 10 வந்துச்சுன்னு சொன்னா மிச்சம் இருக்கிறது 15 வர்க்கம் அது 225. இதுல மிச்சம் இருக்கிறது என்னன்னு சொன்னா 10 வர்க்கம் அது 100. சரியா? அப்ப இது எவ்வளவு எப்படி எழுதலாம்? வர்க்க மூலம் 325 தர 10 நியூட்டன் எழுதலாம். ஸோ எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். இப்ப பைத்தகாரஸ் தேற்றத்தை பாவிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் உண்டு. சரியா? அந்த மெத்தட் உங்களுக்கு நோமலா செல்றேன். என்னன்னு சொன்னா விளங்காட்டி விடுங்க, விளங்கினா செய்யுங்க. சரிதானே? மெட்ஸ்காராக்கள் இருந்தா சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. இப்ப இது 100 நியூட்டன் இது 150 நியூட்டன்டா. சரியா? இது ரெண்டுலையும் எது பொதுவா இருக்கோ அதை எடுத்து நினைச்சிரு வெளியில. சரியா? இப்ப நான் சொல்றேன் மேக்சிமம் ஆகிறத எடுக்கலாம். ஆனா இந்த கேள்வியில நான் 10 எடுக்கேன். சரியா? 10 எடுக்கேன். 10 எடுத்துட்டா விளைவு கண்டுபிடிக்கணும். எப்படின்னா 10 தர இதுல 10 எடுத்தா என்ன வரப்போகுது 10 மிச்சம். 10 தர 10 தான் 100. இதுல 10 வெளியில எடுத்துட்டா 15. சரியா? அது ரெண்டுக்கு தான் பைத்தகாரஸ் பாக்குறேன். நீங்க பெருசா பார்க்க தேவையில்ல. அது ரெண்டுக்கு பைத்தகாரஸ் பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது 15 வர்க்கம் பிளஸ் 10 வர்க்கம் என்ன வரப்போகுது அதே ஆன்சரா வரப்போகுது 325 தர 10. சரியா? எந்த ஒரு பெரிய கேள்வியா இருந்தாலும் ஈஸி கேள்வியா மாத்தலாம் இந்த பொதுவா எடுக்கிற மூலமாக. சரி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப 4வது இதுக்கு ஆன்சர் இது விளங்குதானே? அப்ப கட்டாயம் ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும்டா இதுக்கு வேற வேற வழியில செஞ்சு பெரிய பெரிய ஒரு இது போகும். சரியா? சம்டைம் திருப்பம் எடுக்காட்டி அந்த சைன் டீட்டா 3 அப்படி இப்படி எல்லாம் போட்டு பெரிய ஒரு இது ஒன்று போகும். சரியா? ஆனா ஈஸியா செய்யறேன்டா இந்த 2 கண்டிஷனை யூஸ் பண்ணி செய்யலாம். சரி, நான் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். 3வது கேள்விக்கு போறேன். ஓகே, 3வது கேள்வி என்ன சொல்லிக்கண்டா ஹைட்ரோ சம்பந்தப்பட்ட கேள்வி. சரியா? 400 கிராம் திணிவும் வெளிக்கனவளவு 1000 சென்டிமீட்டர் கியூபும் உடைய மரக்குற்றியில். இப்ப உண்மையாவே மரக்குற்றியை யோசிச்சீங்கன்னு சொன்னா மரக்குற்றிய நீர்ல போட்டோம்டா உண்மையா மரக்குற்றிய நீர்ல போட்டோம்டா உண்மையா என்ன நடக்காது அமுலாது. சரியானே? ஏனண்டா மரக்குற்றிட நமக்கு தெரியும் மரக்குற்றிட அடர்த்தி வந்து நல்லாவே குறைய நீரையும் பார்க்க. சரியா? மரக்குற்றிட அடர்த்தி நல்லாவே குறைய நீரையும் பார்க்க. சரியாது?
இப்ப என்ன சொல்றாங்கன்னா மரக்குற்றி வந்து நடுவுல இருக்காம், அதுல ஒரு குழி ஒன்று இருக்காம். நான் இப்படி வட்டம் பண்ணுகிறேன் குழிக்கு, சரியானே? மற்றதெல்லாம் இப்படி எரிக்கட்டும், சரியா? இதுல மரக்குற்றில திணிவு வந்து 400 கிராமம். அடுத்து என்ன சொல்லி கனவளவு 1000 சென்டிமீட்டர் கணம், சரியா? நூல்ல இணைக்கப்பட்டு. அப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப உண்மையாவே இது இப்படி உள்ளுக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்? இதுல தாக்குற மேலுதைப்பு மேலுக்கு இருக்கும், சரியா? இதுல இது நான் இதுல டயக்ராம் வரைஞ்சேன்டா. இதுல மேலுதைப்பு மேலுக்கு இருக்கும், திணிவு கீழுக்கு இருக்கும். உண்மையாவே எனக்கு தெரியும் யூ பெரிசி எம்ஜியை விட, சரியா? யூ பெரிசி எம்ஜியை விட. அதனால என்ன செய்யும்டா மேலுக்கு தான் போக பார்க்கும், சரியா? அப்ப மேலுக்கு போக பார்க்குதுன்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? கீழுக்கு ஒரு இலையை வச்சு கட்டி இழுத்து வச்சுக்கணும் அவரை. அது விளங்குதா? அப்ப இது டி, எக்ஸ்ட்ராவா வந்த விஷயம் தான் டி. அப்ப நான் இந்த இதான் ஃப்ரீ போர்ட் டயக்ராம் எடுக்கணும், சுயாதீன விஷய வரைபடம், சரியா? இது டி. அப்ப எனக்கு தெரியும் இப்ப உண்மையா டி பிளஸ் எம்ஜிங்கிறது யூக்கு சமன், சரியா? இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, நீர் கொண்ட ஒரு முகவையினால் முற்றாக அமர்த்தப்படுகின்றது, முகவையின் அடியில் மேலதிகமாக தாக்கும் விசை. அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, முகவைற அடியில தாக்குற விசை என்ன? இழுவை தானே. இந்த இழுவை தானே முகவைற அடியில மேலதிகமா தாக்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப முந்தி என்ன தாக்கிருக்கேன் சொன்னா இந்த அமுக்கத்தால வார விஷயம் மட்டும்தான் தாக்கிருக்கும். ஆனா இப்ப மேலதிக விசை என்ன? இழுவை. அப்ப நான் இழுவையை கண்டுபிடிக்கணும்டா, இழுவை சமன் என்ன வரப்போகுது? யூ மைனஸ் எம்ஜி, சரியா? எனக்கு எம் ஏற்கனவே தெரியும், எத்தனை? 400 கிராம். அதை ஸ்டாண்டர்டுக்கு மாத்தி என்னன்னு சொன்னா கிலோகிராம் தானே. அப்ப 400 தர 10⁻3, ஸோ 0.4 கிலோகிராம், சரியா? அப்ப யூங்கிறது என்ன? யூங்கிறது மேலுதைப்பு. மேலுதைப்புங்கிறது என்ன? இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை, சரியா? இடம்பெயர்க்கப்பட்ட அந்த திரவத்தில நிறை, சரிதானே? இப்ப நான் சொல்றேன் இவ்வளவு கனவளவு உள்ள நீர் தானே இடம்பெற்றிருக்கும். என்ன இப்ப நீங்க சும்மா பாடமாக்கிப்பீங்க வி ரோஜி என்று சொல்லி இருக்கிற திரவத்தை பாடமாக்கி வச்சுப்பீங்க, சரியா? நான் சொல்றேன் கன்செப்ட் என்னன்னு சொன்னா இந்த இவ்வளவும் தான் என்ன செஞ்சிருக்கும்? இந்த மிச்ச நீர் அவ்வளவு இருக்கும், இந்த இவ்வளவு நீர் தான் என்ன செய்யும்டா வெளியால போயிருக்கும், சரியா? அப்ப நான் சொல்றேன் யூ ஈக்குவல் எம் டபிள்யூஜி, அதாவது அந்த இடத்துல இருக்கிற திணிவு, அந்த திணிவு தான் வெளியேற போய்க்கும், சரியா? அப்ப நான் சொல்றேன் எம்டபிள்யூங்கிறது அடர்த்தி சமன் என்ன? திணிவு சமன் என்ன? அடர்த்தி தர கனவளவு, சரியானே? அடர்த்தி சமன் திணிவுங்கள் கனவளவு. அப்ப திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. அப்ப நான் சொல்றேன் எம்முக்கு பதிலாக டி தர வி என்று போடலாம். மொத்த கனவளவு நான் வி அதை தந்திருக்காங்க, அதை 1000 சென்டிமீட்டர் கணம் இல்லை, நான் வி என்று எடுக்க ஃபர்ஸ்ட் வி இன்டூ டி என்ன? இப்ப எது இடம்பெயர்ந்திருக்கு? நீர் தானே. அப்ப நீர் அடர்த்தி இன்டூ ஜி, சரியா? இதைத்தான் நீங்க பாடமா கேட்சிருப்பீங்க வீரோஜி என்று சொல்லி. ஓகே, இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரப்போகுது? 1000 சென்டிமீட்டர் கணம். சென்டிமீட்டர் கணத்தை மீட்டர் கணமா மாத்தணும் சொன்னா 10⁻6 அளவு இருக்கணும், சரியானே? அதுல ஒரு பிரச்சனையும் இல்லையே. தர நீர் அடர்த்தி 1000 தர 10. அப்ப இதுல இருந்தா என்ன சொல்லலாம்டா, மொத்தமா வெட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இது 1000, இது 16, இந்த 16 பேத்திரும் 10 நியூட்டன், சரியானே? இது 10 நியூட்டன், இது யூ 10 நியூட்டன். அப்ப டி என்ன வரப்போகுது எனக்கு? யூங்கிறது 10 நியூட்டன், எம்ஜிங்கிறது எம்ங்கிறது 0.4, அப்ப 0.4 தர 10, சரியா? ஜி 10 தானே, இந்த ஈக்குவேஷனை போட்டீங்க. அப்ப 10⁻4 எத்தனை வரப்போகுது? 6 நியூட்டன். அப்ப 6 நியூட்டன் என்றால் எத்தனாவது ஆன்சர்? 2வது ஆன்சர். ஓகே, சோ இதுல இருந்து அந்த அடியில தாக்குற விஷயம் கேட்டா இழுவை என்கிறது தான் இதுல ஒரு விஷயம், சரியா? அடியில தாக்குற மேல அதிக விஷயம் இருந்துச்சுன்னா இழுவையை தான் கண்டுபிடிக்கணும். இந்த கேள்வியில ரெண்டு தான் நமக்கு விளங்கணும். இதுல குழி இருந்தாலோ குழி இல்லாட்டியோ கனவளவு இடம்பெயர்க்க, இந்த அளவு கனவளவு இடம்பெயர்க்க தானே வேணும். உள்ள குழி இருந்தாலோ குழி இல்லைன்றாலோ அந்த அளவு கனவளவு இடம்பெயர்க்க தானே வேணும். அப்ப மேலுதைப்புல மாற்றம் ஏற்படாது, சரியா? ஓகே, இப்ப 4வது கேள்வி போகும்.
இப்படி ஒரு கேள்வி. இதுல கேள்வி வந்து 6 முறையில கேட்டி. இந்த இது வந்து ஒப்பமானதுண்டா கட்டாயம் உராய்வு இருக்காது. ஸோ நியூட்டன் இயக்கவியலை நாம யூஸ் பண்ற மாதிரி என்ன செய்யலாம், இதை T1 T2 போட்டு, இதை T1 போட்டு, இதை T2 போட்டு, இதை T3 போட்டு, இதுக்கு ஒரு சமன்பாடு, இதுக்கு ஒரு சமன்பாடு, இதுக்கு ஒரு சமன்பாடு, இதுக்கு ஒரு சமன்பாடு எழுதி முடிக்கிற வேலை என்ன நடந்துருச்சுன்னா, எக்ஸாம்ல அவர் எக்ஸாமினர் வந்து பேப்பர் வாங்கி பேத்துருவாரு. ஸோ இதுக்கு எதாவது ஷார்ட் மெத்தட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப 2 வந்தா அது செய்யறது கொஞ்சம் பருவாயில்லை, சரியானே. இப்ப 4 5 வந்தா அது செய்ய கொலக்கடன் கஷ்டமா வேணும் நமக்கு, சரியா. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, இப்ப நான் ஒரு 2 வச்சு விளங்கப்படுத்துறேன் எப்படி ஷார்ட் மெத்தட் வரும்னு சொல்லி, சரியா. என்னத்தை வச்சு ஷார்ட் மெத்தட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி. இப்ப இது எஃப், இது எஃப், இது ஒரு M1, இது ஒரு M2, சரியா. இந்த தொகுதி எல்லாமே ஒரே ஆர்முடலோட போகும். அதாவது M1ம் ஒரே ஆர்முடலோட போகும், M2வும் என்ன செய்ய வேண்டாம், ஒரே ஆர்முடலோட போகும், சரியா. அப்ப நான் சொல்றேன் தொகுதிக்கு நான் எஃப் சமன் போடலாம், சரியா. தொகுதிக்கு நான் என்ன செய்யலாம்டா, எஃப் சமன் MA போடலாம். தொகுதிக்கு எஃப் சமன் MA போட்டேன்டா, தொகுதியில தாக்குற விளையுள் விசை என்னன்னு சொன்னா எஃப் மட்டும்தான். ஏன் சார் டி வராதுன்னு கேட்டீங்களா, டி ரெண்டுமே என்ன செய்ய போகுது, எதிர்த்திசை இழைக்க போகுது. அதனால தொகுதியா பார்க்கக்குள்ள டி ரெண்டுமே இல்லாத போய்த்திரும், சரியா. அப்ப தொகுதியில தாக்குற விளையுள் விசை என்னன்னு சொன்னா எஃப் தான். தொகுதியில மொத்த திணிவு, இதெல்லாம் தொகுதி தானே போடணும், சரியா. தொகுதியில மொத்த திணிவு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா M1ஐயும் M2ஐயும் கூட்டுறதுக்கு சமனா வரும். இப்ப இது இலேசான இழை என்று சொன்னா ஓகே, M1 + M2 தான். இதே இது பாரமான இழை என்று சொன்னா அதையும் என்ன செய்யணும், நாம கூட்டி போடணும், சரியா. சோ தொகுதியில ஆர்முடுகள், அப்ப தொகுதியில ஆர்முடுகள் என்ன வரப்போகுது, F/M1 + M2 என்று எழுதலாம், சரிதானே. அப்ப இதுல நான் என்ன யோசிக்கலாம்டா, இந்த 2 ஸ்டெப்பும் எழுதாம டிரெக்டா எங்க போகணும்டா, நம்ம A = அதாவது ஏ கண்டுபிடிக்கிறேன்டா, மொத்த விளையல் விசையின் கீழ் மொத்த திணிவை போட்டோம்டா, சரி, சரியா. அப்ப இதுல இருந்து ஏ வச்சு கொண்டு நான் எப்படி டீயை கண்டுபிடிக்கிறேன் யோசிக்கிறேன். இப்ப இதுல இருக்கிற எல்லாமே ஒரே இழுவை தானே, சரியா. அந்த டீக்கு என்ன சமன்பாடு வரும்னு ஷார்ட் மெத்தட்ல நான் சொல்றேன். என்ன வரும்டா, ஏ நம்ம அப்படியே போடுறேன், சரியா. ஏ அப்படியே போடுறேன், அதாவது F/M1 + M2 அப்படியே போடுறேன், சரியானே. தர இந்த இழை என்ன நினைக்கும்னு சொன்னா, இவரு இப்படி இழுக்க போல இந்த இழை என்ன நினைக்கும்டா, நான் வந்து இந்த திணிவை இழுக்கணும் நினைக்கும், அப்படித்தானே. இந்த திணிவை நான் இழுக்கணும் நினைக்கும். சோ டீக்கான ஆன்சர் என்னன்னு சொன்னா, தர இந்த இவ்வளவும் எல்லாத்துக்குமே காமன், சரியா. இதை மட்டும் தான் பாக்குறேன் நீங்க. இந்த இது என்ன நினைக்கும்னு சொன்னா, நான் இவ்வளோத்தையுமே இழுக்கணும் நினைக்கும். அப்ப M2 போட்டீங்கன்னா சரி, எதை இழுக்கணும்னு நினைக்கிறோ அதை போட்டீங்கன்னா சரி, ஓகேயா. இப்ப இதே இது 3க்கு நான் சொல்றேனே, கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்டா, 3க்கு போனேன்டா ஃபாஸ்டா போயிடலாம். என்னடா இப்ப நான் விளக்கம் சொல்லிட்டேன் என்னன்னு சொல்லி. இப்ப 3 இருக்கு. இப்ப இது எஃப், இது M1, இது M2, இது M3, சரியா. அப்ப நான் ஆர்முடுகள் எழுதலாம், ஒத்துக்கிறீங்களான்னு பாருங்க. மொத்த விளையல் விசை எஃப் தான், கீழுக்கு மொத்த திணிவு வந்து M1 + M2 + M3, சரியா. அப்ப இது T1 என்றும் இதுல T2 என்றும் எடுக்கணும். அப்ப T1 உண்மை என்ன வருமாண்டா, ஆர்முடுகள் அப்படி எழுதுற, ஆர்முடுகள் M1 + M2 + M3, சரியா. தர ஆர்முடுகள் அப்படி எழுதுற, இதுக்கு போற என்ன செய்யணும்டா, இந்த இழை எவ்வளவு இழுக்கணும்னு நினைக்கும், இவ்வளோத்தையும் இழுக்கணும்னு நினைக்கும் தானே. அப்ப அதுல திணிவு என்ன, M2 + M3, சரியா. அதே இது T2 எழுதி பாருங்க நீங்க. T2 என்ன வரமாட்டா, ஆர்முடல் அப்படியே போடுற, ஆர்முடல் என்ன M1 + M2 + M3 தர இந்த இழை என்ன நினைக்க வேண்டாம், இவ்வளவு இழுக்கணும்னு நினைக்கும். அப்ப M3 மட்டும் தான், சரியா. அனைமா இது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன், அசியூம் பண்றேன், சரியா. இப்ப கேள்விக்கு போறேன். இப்ப கேள்வி என்ன சொல்லிருக்கு, 4 மொத்தம், இது 12, இது என்ன எடுத்துக்கணும், M எடுக்கணும், அது என்ன தெரியாது. இது மொத்த விளையல் விசை 222 நியூட்டன், சரியா. இதுல இருக்கிற இழுவை வந்து 111. அப்ப நாம அதுல இருக்கிற இழுவைக்கு ஈக்குவேஷன் எழுதினா காணும், சரியா. அப்ப நான் சொல்றேன், இது 20, இது 15,
மொத்த ஆறுமுடுகள் என்ன வருமெண்டா, தொகுதியில் ஆறுமுடுகளுக்கு தானே, அது என்ன வருமெண்டா, மொத்த விளைவு விசை என்ன 222. சரியா, ஆறுமுடுகள் 222. மொத்த திணிவு என்ன 20, 15, 12, அதோட ஜெத்தியம் எல்லாமே கிலோகிராம்ல சொல்றேனே. அப்ப 20, 15, 35, 47 பிளஸ் எம். சரியா, இதுதான் ஆறுமுடுகள். அது இப்ப எம் தெரியாண்டதால ஆறுமுடுகள் கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுக்கு தான் இன்னொரு சரவை என்ன சந்திரிக்கு 111. சரியா, அப்ப நான் சொல்லேன் இதுல இருக்கிற இழுவையை நான் டிஎன் எடுத்தேன்டா, அந்த இழுவைக்கான சமன்பாடு எப்படி வருமெண்டா, டி சமன் ஆறுமுடுகள் தானே வளமையா போறோம். நம்ம ஆறுமுடுகத்தை போட்டோம்டா, ஆறுமுடுகள் 222 பிளஸ் 47 பிளஸ் எம் தர இவ்வளோத்தையும் போட்டு வைக்கிறேன். அடுத்தது இந்த இலை என்ன நினைக்கும்டா, இவ்வளோத்தையும் இழுக்கணும்னு நினைக்கும். சரிதானே, அப்ப அதுல என்ன வரப்போகுது 12 பிளஸ் எம் வரப்போகுது. ஒத்துக்கொள்றீங்களா, அங்க இருக்கிற மொத்த திணிவு என்ன வரும்னா 12 பிளஸ் எம் வரும். சோ இது எதுக்கு சமன் சொன்னா 111க்கு சமன் தான் தந்திருக்காங்க கேள்வியா. சரிதானே, அப்ப நான் சொல்லலாம் இதுல இருந்து நான் எம் கண்டுபிடிக்கலாம். எம் கண்டுபிடிச்சேன்டா, இது இதையும் வெட்டினா இது 1, இது 2. சரியா, இதை நான் இஞ்சால எடுத்து போறேன்டா, இதை உள்ளுக்கு பெருக்கினா இனி மெட்ஸ் தான். சரிதானே, அப்ப 2 தர 12 24, 2 தர எம் 2 எம், அங்கால 47 உண்டாலான பெருக்கப்படுது 47 பிளஸ் எம் அப்படியே வரும். சரியானே, அப்ப இதுல இருந்து நான் எம் கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொன்னா இதை இஞ்சால இடத்துக்கு வந்து இதை இஞ்சால இடத்துக்கு போனேன்டா, எம் சமன் 47 24 போனா 23 கிலோகிராம். இப்ப நாம எம் கண்டுபிடிச்சிட்டோம். எம் கண்டுபிடிச்சிட்டோம்டா நம்ம ஆறுமுடுல கண்டுபிடிக்கலாம் தானே. இதுல கொண்ட எம்முக்கு 23 போட்டோம்டா. சரி, அப்ப 222 கீழ் 47 பிளஸ் 23, அதாவது 222 கீழ் 70. அப்ப அது என்ன வரப்போகுது 3.17 ms மைனஸ் 2. சரியா, இதை பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் 70 தர 3 தான் 210. அப்ப 3.17 சரியான ஆன்சர். அது மாதிரி தான் இருக்கு அந்த ஆன்சர்ல 3 பக்கத்துல. சரிதானே, ஐ திங்க் இது விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. விளங்காட்டி நீங்க பிரைவேட்டா மெசேஜ் போடலாம், என்னென்னாலும் செய்யலாம், குரூப்லயும் போடலாம், கேஸ் இல்லை. நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் வந்து 5வது கேள்வி. 5வது கேள்வி வாங்க. ஒரு திண்ம உருளையானது அதன் ஒரு பகுதி நீரில் அமிழ்ந்தவாறு மிதக்கிறது. அப்ப நான் இதுல கன்செப்ட் சொல்லலை, இப்ப நான் சும்மா சொல்லனே, இப்படி யோசிங்க. அப்போ இப்ப இது நீர் என்று வைங்களேன், நீர் அடர்த்தி உண்மையாத்தினே 1000. சரியா, நீர் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. சரியா, இப்ப ஒரு தக்கை இருக்கின்ற வைங்க, மேலுக்கு தக்கை இருந்தா இப்படி தானே இருக்கும், உள்ளுக்கு போவே போவாது, மேலே தான் இருக்க போகுது. அதுக்கான காரணம் என்ன, இந்த 1000தோட இதர அடர்த்தி வந்து 1000தோட நல்லாவே சின்னது. சரியா, நான் விடத்து ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்றதுதான் வாரம் விடது. சரிதானே, சோ இப்ப நான் சொல்றேன் இப்படி இருக்கின்ற வைங்களேன், அரைவாசி, அதாவது அரைவாசி அமிழ்ந்திருக்கி அரைவாசி வெளியால இருக்கி அப்படின்டா, இது வியா இருக்குமெண்டா, இதுவும் வியா இருக்கின்ற வைங்களேன், வெளியால கனவளவு அரைவாசி தெரிஞ்சிருக்கு. அப்ப நான் சொல்றேன் இந்த தக்கையை விட இதுக்கு அடர்த்தி கூட. இப்ப இது 1000ண்டா, சரியா, அரைவாசி அமர்ந்திருக்கிறதால நான் சொல்லலாம் இது அடர்த்தி என்ன இருக்குமென்னு சொன்னா 1000 ரெண்டா பிரிக்கிறதுக்கு சமன். 1000 தர 6, அதாவது 500 இருக்கும். சரியா, நீங்க இதை நம்பலன்னு சொன்னா யூ சமன் என்ஜி போட்டு பாருங்க, ஆன்சர் சரியா வரும். சரிதானே, அடுத்தது நான் சொல்றேன். இப்ப அதே மாதிரி நீங்க வச்சீங்கடா, இப்ப ஒரு 3 பங்கு உள்ளுக்கு இருக்கி, 3 பங்கு உள்ளுக்கு இருக்கி, ஒரு பங்கு வெளியால வைக்கணும். 3 பங்கு உள்ளுக்கு இருக்கி, ஒரு பங்கு வெளியால இருக்கி. அப்ப இது 1000 இருந்துச்சுண்டா எத்தனை வரும், அது இதுல அடர்த்தி என்ன இருக்குமெண்டா 1000 தர 3 கீழ் 4, அதாவது 750 இருக்கும். சரியா, இந்த கேள்விக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சும்மா இது செல்லணும்ன்றதுக்காக சொல்லணும் உங்களுக்கு. சரியானே, இப்ப நீங்க உங்களுக்கு நல்லா விளங்குது தண்ணியில எவ்வளவுக்கு அமுல. சரியா, அப்ப இஞ்சே அமுல இல்ல, இஞ்ச கொஞ்சம் அமுழுது, இங்க கொஞ்சம் கூடிய அமுழுது. அப்ப அர்த்தம். சரியானே, அந்த திரவத்தின் அடர்த்தி கூடுது. இதுல பாருங்க 1000 நல்லா குறைய, இதுல 500, இதுல 750. இப்ப ரெண்டு மட்டா வந்து இருந்துச்சுன்னா முற்றாக அமிழ்ந்து மிதக்குதுன்னு சொன்னா அதே இந்த இதர
இது அடர்த்தி நிற்கும் 1000. சரியா, நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். யூ சமன் வீரோஜி போட்டு, சாரி யூ சமன் எம்ஜி போட்டு. சரியா, சோ இப்ப நான் இந்த கேள்விக்கு வாரன். இது சும்மா செல்லணும் தோணினா அதை சொன்னினேன். இப்ப இந்த கேள்வி வாரன். 5வது கேள்வி. 5வது கேள்வி என்ன? ஒரு திண்ம உருளையானது, அப்ப உருளையாம். சரியா, உருளை இப்படி மிதக்குதாம், ஒரு பகுதி நீளம் அமிழ்ந்தாலும் மிதக்குது. அப்ப கட்டாயம் என்ன செய்ய போகுது? வெளியே இருக்கேன்னு சொன்னா இதர அடர்த்தியை விட அதிர அடர்த்தி குறையதான் இருக்க போகுது. அது ஓகே தானே? இதர அடர்த்தியை விட அதிர அடர்த்தி குறையதான் இருக்க போகுது. அப்ப அதுல இருந்து நம்ம செல்லலாம். முதலாவது ஆன்சர் போல ஒன்றுதான் சார அடர்த்தியில சார அடர்த்தி என்ன? ரோ ரோ டபிள்யூ தானே? சரியா, இதானே சார தொடர்பு அடர்த்தி. இது ஒன்றா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதர நீர் அடர்த்தியும் அந்த பொருள் அடர்த்தியும் சமன். சரியா, 1.5 அடிக்குன்னு சொன்னா நீர் அடர்த்தியை விட பொருள் அடர்த்தி பெருசி. பொருள் அடர்த்தி பெருசா இருந்துச்சுன்னா உள்ளுக்கு போயிருக்கணும் அது. சரியா, ஆனா இந்த இடத்துல உள்ளுக்கு போகல, வெளியில இருக்கு. சரிதானே? சோ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா முதலாவது ஆன்சரை ஸ்டார்ட்லயே நீங்க கட் பண்ணிடலாம். மிச்ச 4 ஆன்சரை நம்ம எடுக்கிறத பார்ப்போம். சரியானே? உருளையை நீரில் முற்றாக அமழ்த்த தேவையான நிலைக்குத்து விசை. அப்ப இது ஏற்கனவே ஒரு வி வெளியில இருந்துன்னு சொன்னா அந்த வியை நீங்க உள்ளுக்கு கொண்டு வரணும். அதாவது எப்படி கொண்டு வரணும்டா, இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டாடுறோம். இப்படி கொண்டாடுறது கட்டாயம் ஒரு விசையை கொடுக்கத்தானே வேணும். கொடுத்தாதானே உள்ளுக்கு வரும். ஏன்னா சும்மா போட்டா சும்மா மேந்து இணைக்கும். விசையை கொடுத்தா உள்ளுக்கு வரும். அப்ப இதுல சாக்குற வேற என்ன விசையில் இருக்கு? எம்ஜி இருக்கு, அதோட சேர்த்து யூ இருக்கு. சரியா, அப்ப நான் சொல்றேன் மொத்தமான நிலைக்குத்து சமநிலைக்கு என்ன போடலாம்டா, கீழ்நோக்கி சமநிலைக்கு கீழ்நோக்கி என்ன விசை இருக்கு? எஃப் பிளஸ் எம்ஜி இருக்கு. அங்கே என்ன இருக்கு? யூ மட்டும்தான் இருக்கு. சரிதானே? சோ நான் என்ன சொல்லலாம்? இதுல இருந்து எஃப்ங்கிறது என்ன? அது ஒரு தரவோன்னு தந்திருக்காங்க. நிலைக்குத்து விசை இருக்குதானே, அது வந்து நிறையிட 2 மடங்கா. அப்ப இந்த விசையை வந்து நிறை எம்ஜி என்று சொன்னா இது 2mg. சரியா, இதுல 2 மடங்கு 2mg. அப்ப இது 2 mg என்றா 2 mgயும் mgயும் சேர்த்தாத்துன்னு 3mg. 3mg எதுக்கு சமன்? யூக்கு சமன். சரிதானே? இப்ப 3mg என்றா 3 தர எம் எத்தனை? எம் அண்டா என்ன? எம் அண்டா உருளையின் திணிவு. அப்ப உருளையின் திணிவுன்னு சொன்னா உருளையிற அடர்த்தி தர உருளையிற கனவளவு எழுதலாம். நான் உருளையிற அடர்த்திய ரோன்னு எடுத்தேன்டா உருளையிற அடர்த்தி தர உருளையிற கனவளவுனா வி என் எடுக்கன். இதுல அடர்த்தி கனவளவு ரோ வி என் எடுக்கன். அப்ப 3 ரோ வி இன்டு ஜி. இது ஓகே தானே? இப்ப யூங்கிறது என்ன? நீர் அதாவது அந்த அமிழ்ந்திக்கிற திரவத்திரை தான் நிறைதான் நீர், இடம்பெயர்க்கப்பட்ட நிறை. சரிதானே? அப்ப நான் என்ன எழுதலாம்? யூ சமன் வீரோஜி. வீரோஜி என்ன? இது அதே வி தான் இதுக்கும் வரும். அப்ப வி ரோ வந்து ரோ இல்ல, ரோ டபிள்யூ ஜி. சரியா, அப்ப ஜிஜி எல்லாம் கேன்சல், விவி கேன்சல். 3 ரோங்கிறது ரோ டபிள்யூ. அப்ப எனக்கு என்ன தேவை? ரோ டபிள்யூ தான் தொடர்பு அடர்த்தி. சரியா, இதுல இருந்து ரெண்டு பக்கம் ரோ டபிள்யூ பிரிக்கன். ரோ டபிள்யூ பிரிச்சேன்டா 3 ரோ இங்கில் ரோ டபிள்யூ சமன் 1. அங்கே 3 கொண்டு அங்கே பிரிச்சேன்டா ரோ ஓவர் ரோ டபிள்யூ 1 இங்கில் 3. அப்ப தசம் 3. சரியானே? ஒன்றோட குறை தானே வரும். என்ன மிதக்கு ஒன்றோட குறை தானே வரும். அப்ப எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். சரியா, இது விளங்கிறியுமே நினைக்கிறேன். அடுத்தது வந்து 6வது போவோம். 6வது கேள்வி சடத்துவ திருப்பத்தை பத்தி கேள்வி. நான் சடத்துவ திருப்பத்தை கொஞ்சம் செல்றேன், ஒரு அறிமுகப்படுத்துறேன். சடத்துவ திருப்பம் என்ன, அது எப்படி மாறும்னு சொல்லி சொல்றேன். சரியா, சடத்துவ திருப்பம்ங்கிறது KMR ஸ்கொயர்டால தரப்படும். சரியா, கேங்கிறது ஒவ்வொரு வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்ப வளையம் சொன்னா K1. சரியா, அதே இது தட்டுன்னு சொன்னா KR. அப்பானே அரைஎம்ஆர் ஸ்கொயர்ட் வரும். சோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும்? பொற்கோளம் மண்டா மாறும், திண்ம கோளம் மண்டா மாறும். ஓகே, அப்ப சடத்துவ திருப்பம் என்னென்னத்துல தங்கி இருக்குன்னு சொன்னா, உண்மையா சடத்துவ திருப்பம்ங்கிறது உண்மையா என்னன்னு சொன்னா
உண்மையா என்னன்னு சொன்னா இயக்கத்தை எதிர்க்கிற தன்மை. சரியா, இயக்கத்தை எதிர்க்கிற தன்மை. அதாவது ஐ கூடினா இயக்கத்தை நல்லா எதிர்க்கும் அது. அப்படின்டா இப்ப நம்ம ஒரு பொருளை சுத்தப்படுறோம்னு சொன்னா, ஒரு பொருளை ஒரு அச்சு பற்றி சுத்தப்படுறோம்னு சொன்னா, அந்த அச்சு பற்றியான சடத்துவ திருப்பம் நல்லா உயர்வா இருந்துச்சுன்னு சொன்னா அதை சுத்துறது கஷ்டம். சரியா, ஏனண்டா ஐட டெபினிஷன்ங்கிறது என்ன, ஐட வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னா அந்த இயக்கத்தை மறுக்கிற தன்மை, அதாவது எதிர்க்கிற தன்மை. சரியா, கிட்டத்தட்ட உராய்வு மாதிரி தான். ஆனா இது உராய்வு இல்லை, ஃபோர்ஸ் இல்லை, இது வந்து எண்ணிக்கணியம் தானே. ஆனா நான் சொல்றேன் இது பெருசா இருந்தா அது வந்து இயக்கத்தை நல்லா எதிர்க்கும். சரியா, அப்ப ஐ கூடையா இருந்துச்சுன்னு சொன்னா இயக்கத்தை என்ன செய்யும் அவரு எதிர்ப்பாரு. அப்படின்னா ஒரு பேனை எடுத்து நல்லா சுத்தப்புறம் வச்சோம்னா சுத்துறது கஷ்டமா இருக்கு. சரியா, அதே இது ஐ குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும் சொன்னா சுத்துறது ஈஸியா இருக்கும். ஏன்னா அவர் இயக்கத்தை எதிர்க்கிற தன்மை குறைய, அதனால அவரு என்ன செய்வாருண்டா நல்லா சுத்துவாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, அது எப்படின்னு சொல்லி இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு எம் திணிவுடைய சரியானே, எம் திணிவுடைய ஒரு ஒரு போல் குண்டுன்னு சொல்லி வைங்க, உலோக குண்டு. சரியா, அந்த உலோக குண்டு இப்படி வச்சிருக்கேன். சரியா, இப்படி வச்சு என்ன பண்ண சொல்லல உங்களுக்கு ஐ எதுல தங்கியிருக்கும்னு சொல்லி. ஐ எதுல தங்கியிருக்கும்டா இந்த இருக்கிற கணியங்கள் எல்லாத்தையும் தங்கியிருக்கும், திணிவுல தங்கியிருக்கும். திணிவு அந்த அச்சில இருந்து எவ்வளவு தூரத்துல பரம்பிரிக்கின்றதுல தங்கியிருக்கும். சரியானே, சுழற்சி அச்சை எதா எடுக்கும்னு சொல்லி தங்கியிருக்கும். சோ அந்தந்த இதெல்லாம் தங்கியிருக்கும். முக்கியமா பாக்குறது எதுன்னு சொன்னா திணிவு பரம்பலை தான் பார்ப்போம், திணிவு எப்படி பரம்பிரிக்குன்னு சொல்லி. சரியானே, இப்ப நான் சொல்றேன் இப்படி இப்படி இருக்கு, இப்படி கடுங்கிட்ட இருக்கு. அடுத்து நான் என்ன செய்யறேன்டா இதை அடிச்சு சப்பையாக்கி போட்டு என்ன செய்யறேன்டா ஒரு வட்டத்தட்டை உருவாக்குறேன். வட்டத்தட்டை நம்ம என்ன மாதிரி யோசிக்கலாம்னா சிடி மாதிரி யோசிக்கலாம், சிடி. சரியானே, படம் பார்த்து எல்லாரும் ஸோ சிடி மாதிரி யோசிக்கலாம். அடுத்து என்ன செய்யறாங்கடா இந்த நடுவுல இருக்கிற திணிவு எல்லாத்தையும் எடுத்து சரியா இந்த இதுல கொண்டு வர மாதிரி, அதாவது காப்பு மாதிரி வளையமாக்குறாங்க. சரியா, இப்ப எனக்கு சொல்லுங்க அப்போ எதுக்கு சடத்துவத்திற்கும் கூட இருக்குமெண்டா நல்லா யோசிச்சு பாருங்க. இது இருக்குதானே, இது கிட்ட தானே மொத்த திணிவும் இருக்கு. சரியா, இந்த அச்சு பற்றி இதுக்கு மொத்த திணிவுமே கிட்ட தானே இருக்கு. அப்ப இந்த ஆறு என்ன இருக்க போது கடும் சின்னதா இருக்க போகுது. அப்ப ஐ வந்து சின்னதா இருக்கு. இப்ப இதுக்கு போற இங்க வந்தீங்கன்னு சொன்னா இவர மொத்தமானது வெளியே மிருகி உள்ளுக்கு மிருகி, அப்ப கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கு. சரியா, அப்ப இவரை விட இவர் கொஞ்சம் கூட. ஆனா இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தினையும் எங்க இருக்கு, அதுல ஆறையில தான் தங்கி இருக்கு. சரியா, ஆறையிலாம் இருக்கு எல்லாத்தையும். அப்ப இவர் தான் ஆகக்கூட. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு காப்பை சுத்துறது கஷ்டம், ஒரு வட்டத்தை சுத்துறது ஈஸி. சரியா, அதை நீங்க பிராக்டிகலா செஞ்சு பார்த்தாலும் பருவாயில்லை. சரிதானே, இவ்வளவும் ஒரு சடத்துவ திருப்பத்துக்கு செல்ல வேண்டியது. திண்மக்கோளமா அடுத்து என்ன திண்மக்கோளமா பொற்கோளமா பெருசுன்னு பாத்தீங்கன்னா திண்மக்கோளத்துக்குள்ள திண்மம் இதுக்குள்ள ஃபுல்லா திண்மம் இருக்கும். அப்ப மொத்தமா சேர்த்து ஒரு பக்கத்துல தான் இருக்கும் திணிவு. ஆனா பொற்கோளத்துல நடுவில் ஓட்டத்தால எல்லாமே வெளியே பரம்பி தானே இருக்கும். அப்ப உண்மையாவே திண்ம கோலத்தை விட அதுக்கு சமன்பாடு இருக்கு, நான் சும்மா கண்டுபிடிக்கிறது சொல்றேன். திண்ம கோலத்தை விட என்ன செய்யும், இந்த இந்த பொற்கோளத்துக்கு தான் கூடிய அறியும் சடத்துவ திருப்பம். இப்ப கேள்வி வாங்க, ஒரு பொருளின் சடத்துவ திருப்பத்தை பின்வரும் எச்சைகளினால் மாற்ற முடியாதுதான் கேள்வி. சரியா, சுழற்சி அச்சையை மாற்றினா மாத்தலாம். இப்ப இந்த இடத்துல இருக்கிறத விட இந்த இடத்துல இருக்கிறது நான் கொடுத்தேன்னு நினைச்சேன்னா இந்த ஆறு தூரம் வேற தானே, அப்ப மாறும். சரியா, பொருளின் திணிவு பரம்பல் தான் முக்கியமான காரணம். திணிவு பரம்பலை மாத்திரத்தால சூறா மாறும். அதனால ரெண்டாவது மூணாவது திணிவு பரம்பலை பத்தி கழிச்சிருக்காங்க. அப்ப அது ரெண்டுமே மாற்றக்கூடிய கணியம். சரியா, அடுத்தது வந்து பொருளின் சுழற்சி அச்சை தலைகீழாக மாற்றுவது. சுழற்சி தலைகீழா மாற்றினா மாறணும் இல்லை, ஏன்னு சொன்னா இது ஒரு எண்ணிக்கணியம். இப்ப சுத்திட்டு கோல மாத்தினா உமேகா மாறலாம், அந்தந்த கதைகள் அது புற கதை பண்ணாம அப்ப கோண உந்தத்துல கதப்பு மாதிரி. சரியா, நான் சொல்றேன் இது வந்து ஒரு எண்ணிக்கணியம். இது எப்படி மாத்தினாலும் இந்த எக்ஸிஸ் பற்றி இந்த எச்சு பற்றி இதுதான் அதுல சடத்துவத்தை எப்பவுமே எப்படியுமே சமனா தானே இருக்கும், அது மாறாது. பொருளின் வடிவத்தை இந்த இதுல விளங்கணும் உங்களுக்கு, பொருளின் வடிவத்தை மாத்திரத்தால அதே எம்முடைய பொருளை இப்படி 3 விதமா மாத்திரத்தால சடத்துவ திருப்பம் மாறுது. சோ இதுக்கு என்ன ஆன்சர்ண்டா 4வது ஆன்சர். சரியா, நமக்கு கேள்வி செய்யறது மட்டும் முக்கியம் இல்லை, எந்த கேள்வி வந்தாலும் செய்யறதுங்கிற முக்கியம். சரியா, எப்படியான கேள்வி வந்தாலும் நம்ம அதுக்கேற்ற ட்ரை பண்ணணும். ஏன்னு சொன்னா
இப்ப நீங்க எல்லாருமே இப்ப வந்திருப்பீங்க, எல்லாரும் வந்திருப்பீங்க ஜேகே சார் புக் செய்யணும் வேண்டா கஷ்டமா நினைத்தான் வந்திருப்பீங்க. சரியா? அப்ப நீங்க எல்லாருமே பாஸ் பேப்பர் எல்லாம் செஞ்சு போட்டுதான் வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். பாஸ் பேப்பர் செஞ்சு போட்டு மாடல் பேப்பர் வருவாங்க எல்லாரும். சரியானே? அப்ப பாஸ் பேப்பர் செஞ்சு போட்டு மாடல் பேப்பர் வாரீங்கன்னு சொன்னா ஒரு என்ன ஒரு ஸ்டேபிளான நிலைமை ஒன்றியும் இந்த பாஸ் பேப்பர் எவ்வளவுதான் வந்துரு நாம இன்னும் எக்ஸ்ட்ரா ஐடியா எடுக்கிற முடியாது இதுல வந்துருப்பீங்க. சரியானே? ஆனா நான் சொல்றேன் இதை கேள்வியை மட்டும் செய்யாம இதுல உண்மையா முழு விளக்கத்தையும் எடுத்தீங்கன்னா எஸ்ஏ என்ன செய்யலாம்டா எம்சிக்யூ வச்சு எஸ்ஏ ஒன்று பேர் செய்யலாம். ஸ்ட்ரக்சர் விடுங்க, ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 40 வரை ஸ்ட்ரக்சருக்கு அது பாடமாக்கி அது ரெண்டா விஷயம். சரியா? நான் எஸ்ஏ சொல்லன் எஸ்ஏ தனியா ப்ரிப்பேர் ஆகணும்டா விஷயம் இல்லை. ஒழுங்கா எல்லா கான்செப்டையும் விளங்கினா எஸ்ஏ செய்யலாம். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி போமே. 7வது கேள்வி. சரி, 7வது கேள்வி வாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து கையை வச்சு இப்படி சுத்திட்டு இருக்கியா ஒருவ. சரியானே? பொம்பளை மாத்தா முழங்குது. சரி, ஒமேகா ஒரு கோணத்துல சுத்திட்டு இருக்கியா, ஆனா கையை விரிச்சு வச்சிருக்கியா. சரியா? அப்ப நீங்க சொல்லுங்க, அப்போ கையை விரிச்சு வச்சிருந்தா திணிவு பரம்பல் கூட தானே. திணிவு பரம்பல் கூட சொன்னா ஐ என்ன செய்ய போகுது, ஐ கூட இருக்க போகுது. சரியா? அதுக்கு பிறகு இதை வேற என்ன செய்யறான்னு சொன்னா இதை மடிக்கவன் இதை மடிச்சிட்டாண்டா அந்த அச்சிக்கு பக்கத்திலேயே அவட திணிவு வந்துட்டு அந்த கயிறு திணிவு வந்துட்டு அப்ப என்ன செய்யும், சடத்துவ திருப்பம் குறையும். சரியா? அப்ப சடத்துவ திருப்பம் குறையுதுன்னு சொன்னா நமக்கு தெரியும் புறமுறுக்கம் தாக்காத விடத்து, அதாவது டவ் 0 அறிக்கைக்குள்ள புறமுறுக்கம் தாக்காத விடத்து கோண உந்தம் மாறிலியா இருக்கும். சரியானே? இந்த இடத்துல புறமுறுக்கம்ங்கிற ஒரு சாமானையில் இல்லை. சரியானே? ஏனென்றா ஒப்பமான கிடைத்தளத்தை சுழன்று கொண்டிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அப்ப அதனால ஒரு புறமுறுக்கம் வர்றது சான்ஸ் இல்லை. ஆனா உராய்வு இருந்துச்சுன்னா உராய்வால ஒரு புறமுறுக்கம் வந்திருக்கலாம். ஆனா இது ஒப்பமான சின்னத்தால இது இல்லை. அப்ப நான் என்ன சொல்லலாம்டா கோண உந்தம், அதாவது எல்ங்கிறது மாறிலி என்று சொல்லலாம். சரியா? அப்ப கோண உந்தம் மாறிலியண்டா நமக்கு வழங்கும் கோண உந்தத்துல சமன்பாடு என்ன, 2 சமன்பாடிக்கு கோண உந்தத்துக்கு அப்படி என்ன சொன்னா ஒரு இந்த ஸ்டார்டிங் இந்த சமன்பாடுல இருந்தா எடுத்தது முதலாவது சமன்பாடு எம்விஆர், இதுல இருந்து ஐஓமேகா டிரெக்டா எடுக்கலாம் நம்ம. சரியானே? இதுல இருந்து எடுக்கலாம், தெரியுமா நினைக்கிறேன். அதுல இருந்து எடுக்கலாம். உண்மையாவே இதான் டெபினிஷனுக்கான சமன்பாடு. இதுல இருந்து எடுத்து நாம இப்ப ஐஓமேகா மாறலி தானே, கோண உந்த மாறலி என்ன சொன்னா ஐ ஒமேகாங்கிறது என்ன செய்ய போது மாறாம இருக்கணும். அப்ப மாறாம இருக்கணும்டா நமக்கு தெரியும் இங்க இருந்து இங்க போக்கோல என்ன நடக்குது, ஐ குறையுது. அப்படி என்ன சொன்னா என்ன செய்யணும், உண்மையா மாறாம இருக்கணும், 2 பேருக்கும் மாறாம இருக்கணும்னு சொன்னா ஒமேகா கூடணும். சரிதானே? அப்ப எனக்கு சொல்லுங்க, அப்போ இது ஒமேகா 1 எடுத்தா இது ஒமேகா 2 எடுக்கன், இது I1 எடுக்கன், இது I2 எடுக்கன். சரியா? அப்ப அடுத்து என்ன சொன்னா என்ன வரப்போகுது, ஒமேகா 1 விட ஒமேகா 2 பெருசி, I1 பெருசி I2 விட. இது 2 தான் இதுல கருத்து. சரியானே? ஆனா இப்ப சக்தியை பத்தி கேட்டியாங்க கேள்வி. முதல் கோண உந்த மாறிலி இல்லைன்னு கேட்டாங்க. கோண உந்த மாறிலி. சரியானே? கோண உந்த மாறிலி என்று சொல்றது 2 விட இருக்கு, 4வது 5வது. அப்ப இயக்கப்பாட்டு சக்தி என்ன நடக்கும் கேட்டாங்க. நமக்கு தெரியும் இயக்கப்பாட்டு சக்திங்கிறது சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி என்னத்துக்கு சமன், அரை ஐ ஒமேகா வர்க்கத்துக்கு சமன். சரிதானே? இப்ப அரை ஐ ஒமேகா வர்க்கம் சொன்னா இப்ப நான் இதை எப்படி எழுதலாம், ஏன்னா நமக்கு தெரியும் எல்ங்கிறது மாறிலி. சரியா? எல்ங்கிறது மாறிலி என்றா ஐயோங்கிறது மாறிலி. ஆனா ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப நான் இதை நான் எப்படி எழுதலாம்டா அரை தர ஐ ஒமேகா இன்டு ஒமேகா எழுதலாம். ஒத்துக்கிறீங்களா? அதே இது ரெண்டையும் இது எப்படி 2 பிரிச்சு எழுதலாம். இப்ப இந்த ஐ ஒமேகா தான் என்ன எல், அப்ப ஹாஃப் எல் ஒமேகா எழுதலாம் இது. சரியா? அப்ப எனக்கு தெரியும் இந்த இதுல சரியானே நமக்கு தேவை கேஇ பத்தி தேவை. இது மாறாது, இதுவும் மாறாது. சோ கேஇ நேர்வீத சமன் ஒமேகா. விளங்குது? அது கேஇ நேர்வீத சமன் ஒமேகா, அதாவது ரொட்டேஷன் எனர்ஜி ஆர்இ ரொட்டேஷன் எனர்ஜி இருக்குதானே அது வந்து ஒமேகாவுக்கு நேர்வீத சமன். அப்ப முதலாவது படத்துல இருந்து 2வது படத்துக்கு போகல ஒமேகா என்ன செய்யுதுன்னு சொன்னா கூடுது. சரியா? ஒமேகா கூடுது. அப்ப ஆர்இஎம் என்ன செய்யும், கூடும். அப்ப இதுல கடைசியா என்ன செய்ய முடிவு சொன்னா
எல்லும் கூடும், சாரி எல் மாறாது, ரொட்டேஷன் எனர்ஜி கூடும். சரியா? அப்ப எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். சரிதானே? ஓகே, இன்னொரு கேள்வி வந்துச்சுன்னா அந்த எம்விஆர் எப்படி வந்தேன்னு சொல்றேன். சரியானே? அடுத்தது போகும். எட்டாவது கேள்வி. PQ எனும் இரு கற்கள் வித்தியாசமான திணிவுகள். PQ என்று 2 கல்லாம், ரெண்டுமே வித்தியாசமான திணிவு MP MQ. இப்ப இது ரெண்டுலயுமே வந்து MP பெருசி, MQ. அப்ப P திணிவு வந்து பெருசி. இவ்விரு கற்களும் புள்ளி ஒன்றிலிருந்து P ஆனது போடப்படும் அதே வேளை Q ஆனது கிடையாக ஒரு வேகத்துடன் எறியப்படுகிறது. அப்ப நான் அதை படத்தை வரைஞ்சாடுறேன். இது Q என்று வைக்கணும். Q கிடையாக ஒரு வேகத்தோடு எறியப்படுது. ஆனா P என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்படி போடப்படுது. சரியா? இப்ப ரெண்டுமே இந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி நான் என்ன சொல்றேன்னா ஒரு H எடுக்கணும். சரியா? ஓகே, இதை மாதிரி கேள்வி ஆல்ரெடி என்னத்துல வந்திருக்கும் சொன்னால் உங்களோட பாஸ் பேப்பர்ல இருந்திருக்கும். சரிதானே? பாஸ் பேப்பர் இது பெரிய ஒரு கேள்வி அடிக்காது. ஓகே, ஏதோ இப்ப நான் என்ன சொல்லலைன்னா இவரோட ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து டைமை பத்தி கேட்டிக்காரு. இப்ப நீங்க சொல்லுங்க, இது 0ல ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா இது வந்து ஒரு புவியீர்ப்பு இயக்கம் தானே. இது எரி இயக்கம். பீட இயக்கம் புவியீர்ப்பு இயக்கம், கியூட இயக்கம் எரி இயக்கம். சரிதானே? எரிய இயக்கம் என்னன்னு சொல்லி தனி ஒரு சாப்டர் இருக்கு, அதை வழங்கப்படுத்தணும்னா கொஞ்சம் டைம் போகும். இப்ப அதை தவிர்க்க நான் ஏதாவது கேள்வி வரக்கூட சொல்றேன். சரியானே? இப்ப நான் சொல்றேன், இது ஒரு A, இது ஒரு B, இது ஒரு C, இப்படி 3 இலக்கத்தை போடுறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்டா S7 UT plus half AT². மாறா ஆர்முறையில் இருந்தா இந்த சமன்பாடுகள் யூஸ் பண்ணலாம் தானே நாம. ஸோ நான் என்ன செய்யறேன்டா ஃபர்ஸ்ட் Pக்கு யூஸ் பண்றேன், ஏல இருந்து B வரைக்கும். சரியா? ஏல இருந்து B வரைக்கும் யூஸ் பண்றேன். அப்ப ஏல இருந்து B வரைக்கும் யூஸ் பண்ணேன்னு சொன்னா எஸ்ங்கிறது என்ன? இடப்பெயர்ச்சி அணை. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு என்ன இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு? நான் கீழ் நோக்கி யூஸ் பண்றேன். கீழ் நோக்கி யூஸ் பண்றேன்டா கீழ் நோக்கி தானே இது போயிருக்கு. அப்ப பிளஸ்ல போடலாம். அப்ப நான் H போடுறேன். H சமன் ஆரம்ப வேகம் இருக்கா? இல்ல, 0. சரியா? அரை தர எப்பயும் என்ன இருக்க போகுது? புவியீர்ப்பு ஆர்முறையில் இருக்க போகுது. ஸோ G. T நான் பீட தானே. அப்ப TP வர்க்கம் எழுதுறேன். ஸோ TP எனக்கு என்ன வரப்போகுது? 2H/G ரூட். சரியா? இதான் TP, அதாவது P தரையடைக்கிறதுக்கான நேரம். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், அடுத்தது Qவுக்கு போடுறேன். இதே சமன்பாடு நான் என்ன செய்யறேன்னா Qவுக்கு கீழ் நோக்கி போடுறேன். சரியா? எனக்கு சொல்லுங்க, அப்போ கீழ் நோக்கி வேகம் Qவுக்கு இருக்கா? இல்ல, கிடை வேகம் மட்டும்தான் இருக்கு. கிடை வேகம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா Qட ஆரம்ப வேகமும் 0 தான். அதாவது ஆரம்ப நிலை குத்து வேகம் 0, ஆரம்ப கிடை வேகம் இருக்காது. சரியா? அதுவும் எவ்வளவு தூரம் தான் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு? நிலை குத்து இடப்பெயர்ச்சி H தான். சரியா? ஆனா UTங்கிறது 0, ஏன்னா U 0 தானே. சரியா? அது டவுட்டா இருந்துச்சுன்னா இப்ப இது வீரிக்கு தானே யோசிச்சீங்கடா, இது V, இது 90. சரியா? VA நமக்கு உண்மையா என்ன தேவை? இந்த திசையிலான இது தேவை. அப்ப இதை நீங்க எப்படி பிரிச்சீங்கடா, V cos 90. cos 90 என்ன? சைவர். அப்ப சைவரா இருவேகம். சரியா? நிலை குத்து திசையான சைவர். சக அறதர அதே தான் வரப்போகுது. யோசிச்சு பாருங்க. அப்போ TQட ஸ்கொயர். அப்ப TQவும் அதே தான் வரப்போகுது. 2H/G அதுல ரூட். அப்ப நான் என்ன சொல்றேன்டா, கடைசியா முடிவு ரெண்டுமே ஒரே நேரத்துல வந்தடையும். சரியா? அப்ப முதலாவது கூற்று என்ன? பிழை. எது முன்னு கடையும் கேட்டீங்க, அது பிழை. சரியா? இப்ப நான் அடுத்த கூற்று வாரன். ரெண்டாவது கூற்று வாரன். ரெண்டாவது கூற்றுல என்ன சொல்லிக்காரு? இப்ப எப்படி திரும்ப வரைகிறேனே. இப்ப என்ன சொல்லிக்காரண்டா, கதியை பத்தி கட்சிக்காரு. சரியா? அப்ப ஒரே கதியோட தான் அந்த அடைமாமன்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன், இதுக்கான கதி வந்து என்ன அறிக்கை சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. சக்தி சமன்பாடு இதுக்கு யூஸ் பண்ண இது H சொன்னா V வந்து √2GH வரும். ஒத்துக்கொள்றீங்களா? MGH சமன் ½ mv² போட்டு கடைசியா Vக்கு என்ன வரும்டா, இது √2GH தான் அந்த அடிக்கும். சரியா? இது ஒத்துக்கிறீங்களா? இப்ப நான் சொல்றேன்,
கிடைவேகம் இதுல மாறாது. எரியக்கத்துல கிடைவேகம் மாறாது. காரணம் என்ன? கிடை திசையிலான ஆர்முடுகள் இல்லை. சரியா? அது மட்டும் இல்ல காரணம். நாம என்ன செய்வோம் வேண்டாம், தடை வழித்தடை விசையை தானே அதை புறக்கணிக்கும். மெக்கானிக்ஸ் கேள்விகள்ல கூடயா வழித்தடை விசையை நாம புறக்கணிப்போம். வழித்தடை விசை இருந்தா என்ன செய்யும்? உண்மையாவே வழித்தடை விசை இருந்தா அதுல வேகத்தை குறைக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு மோட்டார் சைக்கிளை போறீங்கன்னு சொன்னா காத்து உங்களை எதிர்த்து அடிக்குதானே. அப்ப நீங்க போற திசைக்கு எதிராக தான் என்ன செய்யும்? காத்து அடிக்கும். நீங்க எவ்வளவு வேகமா போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காத்து அடிக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம எல்லா இடத்துலயுமே என்ன செய்ய மாட்டோம்? வழித்தடை விசையை எடுக்க மாட்டோம். அப்ப கிடைத்திசையிலான வேகம் என்ன செய்யாதுண்டா எரிய இயக்கத்துல மாறாது. எல்லா இடத்துலயுமே வி 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 வியா தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துலயும் வி ஒன்று இருக்கும். சரிதானே? இந்த வி அப்படியே இருக்கும். ஓகே. அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் சொன்னா நிலைக்குத்து வேகம் இருக்கும். நிலைக்குத்துல ஸ்டார்ட்ல 0 தானே இருந்து, ஆனா இந்த ஆர்முடுகள் தானே இருக்கு. எது 10 ms - 2 ஆர்முடுகள் இருக்கு. ஆர்முடுகள் என்ன செய்யணும்? வேகத்தை கூட்டணும். இது ஒரு சீரான ஆர்முடுகள், அதாவது மாறாத ஆர்முடுகள். மாறாத ஆர்முடுகள்டா ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 10 கூட்டிட்டு வரும். அது விளங்கும் நினைக்கிறேன். அப்படின்டா 10 ms - 2 தானே. ஸோ 10 ms - 1 கீழ் ஒரு செகண்ட் எழுதலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்டா, ஒரு செகண்ட்ல 10 ms - அது வேக மாற்றம். சரியா? இப்ப 0 இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு போறோம் 10 மாறும். சரியா? 10 இருந்துச்சுன்னா ஒரு செகண்டுக்கு போறோம் அடுத்த செகண்ட்ல 20 மாறும். அப்போ ஒவ்வொன்றா கூடி கூடி வந்து ஏதோ ஒரு வேகம் படுத்த வரத்தான் போகுது. சரியா? நான் அது U எடுக்கு. அப்ப அந்த U நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2as போடலாம் தானே. அதை போட்டேன்டா எதுக்கு போடுறேன்டா A B என்று எழுதுறேன். ஏல இருந்து B வரைக்கும் கீழ் நோக்கி போறேன். சரியா? கீழ் நோக்கி போட்டேன்டா V வர்க்கம்ங்கிறது U வர்க்கம். அதை நான் கண்டுபிடிக்கணும். நிலைக்குத்து வேகத்தை கண்டுபிடிக்கணும். கிடைவேகம் B என்னன்னே தெரியும். சரியா? சமன் நிலைக்குத்து ஆரம்ப வேகம் 0. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது பிளஸ் 2 தர G தர H. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, U சமன் அதே 2GH தானே வருது. அப்ப இதுவும் சமன் என்ன. அப்ப நான் இது என்ன சொல்லலாம்டா, இது அடிக்கிற நிலைக்குத்து வேகமும் அதாவது நிலைக்குத்து கதியும் இது அடிக்கிற நிலைக்குத்து கதியும் சமன். சரியா? ஆனா ரெண்டு அடிக்கிற மொத்த கதி வந்து சமன் இல்லை. கதி எப்படி காணலாம்? இதுரையும் விளைவில் தான் விட தேய்க்கிற கதி. சரியா? அது எப்படியுமே யூவோட கூட தானே இருக்கும். விளைவில் காணப்படும் அதிர வர்க்கம் அது யூட வர்க்கம் பிளஸ் வீட வர்க்கம் அது வர்க்கம் மூலம் எப்படியுமே யூவோட பெருசா தான் வரும். அப்படி என்ன சொன்னா இதை விட பெருசா தான் வரும். இப்போ உண்மையா என்ன நடக்கும்டா, ரெண்டு கற்களும் ஒரே கதியுடன் வரையடையும் போல ஒரே நிலைக்குத்து கதியுடன் தரையடையும். சரி, ஒரே நிலைக்குத்து வேகத்துடன் தரையடையும். சரி, சரியா? ஆனா ஒரே கதியுடன் தரையடையும் பிழை. சரிதானே? அப்ப பிங்கிறதும் பிழையான கருத்து. இப்ப சிக்கு வாங்க. அப்போ சிக்கு என்ன சொல்லிக்கு? கல் கியூ அடை எடுக்கும் நேரம் அதன் ஆரம்ப கிடைவேகத்தை தங்குவதில்லை. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். டிக்யூங்கிறது என்ன சமன்பாடுண்டா 2h/g. அதுல ரூட். இதுல எவ்வளத்தையாவது வி இருக்கா? கிடைவேகம் இருக்கா? நான் ஒரு வி என்ன எடுத்தது தானே, அந்த கிடைவேகம் இருக்கா? இல்லையே. அப்ப இது டிபெண்டா இல்லை, அதாவது தங்கி இல்லை அதுல. அப்ப அது சரியான கூட்டு. அப்ப எது ஆன்சர்? ஏயும் போல பியும் போல சி மட்டும் தான் சரி. ஸோ 3வது ஆன்சர். ஓகே தானே? ஓகே. நான் நினைக்கிறேன் இது விளங்கிருக்கேன். 9வது கேள்வி போகும். 9வது கேள்வியில் என்ன சொல்லிக்கேன்னா, இதுவும் ஒரு சுழற்சி இயக்கம் சம்பந்தமான கேள்வி. ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. மைய நாட்ட விசை இப்ப இந்த கேள்வியில அப்படி பெரிய விஷயம் இல்லை. நான் மைய நாட்ட விசை, மைய நீக்க விசை, மாற்றற்ற சட்டம், ஒரு மைய நீக்க விசையும் மைய நாட்ட விசையும் வெவ்வேறு மாற்ற சட்டம் உடையது. அது ஒரு பெரிய ஒரு சாப்டர். சரியா? அந்த சாப்டர் அடுத்த கதைக்க விரும்பல. நான் ஏதாவது கேள்வி வந்தேன்னா அதை பத்தி கேட்கணும். சரியானே? இப்ப இந்த கேள்விக்கானது மட்டும் அடுத்த கதைக்கு. சரியானே? இப்ப நீங்க யோசிங்க, எந்த ஒரு வட்டை இப்ப வட்டை இயக்கத்தில் 2 வட்டை இயக்கம், ஒன்று வந்து கிடை வட்டை இயக்கம், இன்னொன்று வந்து நிலைக்குத்து வட்டை இயக்கம். எந்த ஒரு வட்டை இயக்கமா இருந்தாலும் என்ன இருக்கும் என்று சொன்னா 2 வகையான ஆர்முடுகள் இருக்கு. ஒன்று வந்து மைய நோக்கு ஆர்முடுகள். சரியா? ஒன்று வந்து மைய நோக்கு ஆர்முடுகள். அது வந்து வி ஒமேகா அல்லது ஆர் ஒமேகா வர்க்கம் அல்லது வி வர்க்கத்திங்கள் ஆர். இந்த 3 சமன்பாடுகள் எழுதலாம். சரியா? இன்னும் ஒன்று இருக்கும். என்னத்துக்கு சொன்னா தொடலி வழியான ஆர்முடுகள், அது ஆர் அல்பா.
சரிதானே? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியா. ஆனா நான் சொல்றேன், அது ஏதாவது ஒரு இடத்துல நான் கதைக்கேன். இப்ப மைய நோக்கு ஆறுமுடுகள்ங்கிறது தேகம் மாறாம போனாலும் என்ன செஞ்சாலும் மாறா குணவகத்தோட போனா இந்த கேள்வியில என்ன சொல்லி சீரான குணவகம். அப்ப கட்டாயம் என்ன இருக்கும்னு சொன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வட்ட இயக்கம் கொண்டு ஆற்றுதுன்னா கட்டாயம் மைய நோக்கு ஆறுமுடுகள் இருக்கும். சரியா? இந்த மைய நோக்கு ஆறுமுடுகளால என்ன தொழில்படும் நம்ம தெரிந்த எஃப் சமன் எம்ஏ என்று சொல்லி எஃப் சமன் எம்ஏ என்ற ஆறுமுக தொழில்பட்டா விசை தொழில்படும். அப்ப மைய நோக்கு விசை தொழில்படும். சரியா? இப்ப இந்த மைய நோக்கு விசைக்கான சமன்பாடு என்ன நமக்கு தெரியும், எஃப் சமன் எம்ஏ. ஸோ நம்ம மூணு எழுதலாம். இதே மாதிரி 3 எழுதலாம். எம்வி ஒமேகா அல்லது எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் அல்லது எம்வி ஸ்கொயர் பை ஆர். சரியானே? அப்போ ஒரு ஆள் விடத்தை இருந்து பெரியவர்கள் இல்ல, இப்போ ஒரு ஆள் விடத்தை இருந்து என்ன செய்யறேன்னு சில போப்புறார். சரியானே? மேசை மேதை நோக்கி அசைந்த இடையில் ஒரு நிலையோ வைக்கலாம். சரியான மையத்தை நோக்கி அசைகிறார். இப்ப மையத்தை நோக்கி அசைகிறாருண்டா எப்படியுமே மையத்தினோட ஒரு விஷயம் ஒன்று இருக்கித்தானே. அப்ப விசை தர விசையின் திசையில தூரம் தான் இவர் வேலை செய்யல. இவர் வேலை செய்யல, விசைகிற திசையில என்ன செய்யறாரு போறாருன்னு இவர் வேலை செய்ய தேவையில்லை. சரியா? விசைக்கு எதிராக போனா தான் இவர் என்ன செய்யணும், வேலை செய்யணும். சரிதானே? அது விளங்கு தானே? அதாவது அவர் மையத்துல இருந்து இங்க போறாருன்னு சொன்னா இஞ்சால திசையில விசை இருக்கி. அப்ப என்ன செய்யணும், இடது பக்கத்துல விசை இருக்கி. அப்ப வலது பக்கத்துல நகர்றதுக்கு அவருக்கு ஒரு விசை தேவைப்படும். சரியா? அந்த போர்ஸை கொடுத்து தான் அவர் முன்னுக்கு ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்டா அந்த விசைக்கு எதிராக வேலை செய்யப்பட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? அதே திசையில போறாருன்னு சொன்னா அந்த விசையினாலேயே வேலை செய்யப்பட்டீங்க. அப்ப இதுல என்ன ஆன்சர், மைய நாட்ட விசையினால் பையன் மீது வேலை செய்யப்படுகின்றது. சரியா? இது 9வது கேள்வி. அடுத்தது 10வது கேள்வி வாங்க. பத்தாவது கேள்வி. உருவில காட்டப்படுற இப்படி ஒன்று இருக்கி. இப்படி ஒரு விரிகி. சரியானே? இது ஏ, இது பி, இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கு. சரியா? அப்ப எனக்கு தெரியும் ஏ என்ற இடத்துல எப்படியும் என்ன இருக்க போகுது, வளிமண்டல முக்கம். அதை நான் பையன் எடுத்தேன்னா வளிமண்டல முக்கம் இருக்கத்தான் போகுது. சரிதானே? இப்ப இந்த எக்ஸ் எப்படி அளக்காங்க, இப்படித்தான் அளக்காங்க. அப்ப இந்த எக்ஸ் வந்து இதன் வழியை அளந்து இப்படியே வந்து இப்படி வச்சிடணும். ஏன்னா அது ஓகே தானே? கேள்வி முதல் வழிங்க எடுக்கணும். எக்ஸ் வந்து இப்படித்தான் அளக்காங்க. வளமை எக்ஸ் நம்ம எப்படி அளக்குற, இப்படி அளக்குற. ஆனா இந்த இடத்துல எக்ஸை இப்படி அளக்காங்க. சோ நமக்கு தெரியும் ஆழத்துடன் அமுக்கம் அதிகரிக்கும். சரியா? ஆழத்துடன் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு இடம் இப்படி ஒரு இது இருக்கு. சரியா? இதை நான் எச்சன் எடுத்தேன்னா இந்த இடத்துல பையா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பையை விட கூடையா இருக்கும். அந்த கூடையாகிற கணியம் என்னன்னு ஹெச்ரோஜி. சரியா? இந்த இதுல அடர்த்தி வந்து ரோன்னு ஹெச்ரோஜி. அப்ப என்ன கணியத்தால கூடும்னு சொன்னா ஹெச்ரோஜி கூடி கூடி போகும். சரியா? இப்ப ஹெச் கூட 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 அது ஆழத்தோட அமுக்கம் அதிகரிக்கும். ஹெச் கூட கூட கூடி கூடி போகும். சரிதானே? சோ நான் என்ன செய்யறேன்டா இங்க வர 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 என்ன செய்யும், கூடி 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 வந்து இந்த இடத்து வரையும் கூட்டிட்டு வரும். இதுக்கு போறோம் என்ன, ஒரே கிடைமட்டத்தில் இருக்கிற அமுக்கங்கள் சமன் தானே. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யாது, அமுக்கம் மாறாது. சரியா? அப்ப நான் சொல்றேன் அதை படமா வரைஞ்சேன்னு சொன்னா ஆரம்பத்துல என்ன இருந்த பை இருந்திருக்கும். சரியா? நான் பையன் எழுதுகிற இடத்து ஆரம்பத்துல பை இருந்திருக்கும். வர 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 கூடி கொண்டு வரும். சரிதானே? வர வர கூடிக்கு வந்து இதுக்கு பிறகு என்ன நடக்க மாட்டா, கொஞ்சம் தூரம் மாறாம இருக்கும். சரியா? ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அதுக்கு பிறகு திரும்ப ஆழத்துடன் தான் அமுக்கம் அதிகரிக்கும். சரிதானே? ஆழத்துடன் அமுக்கம் அதிகரிக்கும். ஆனா உயரத்துடன் என்ன செய்யும், குறையணும் தானே. அப்ப இங்க பை பிளஸ் ஹெச் ரோஜி என்ன சொன்னா இப்படி போக குறைஞ்சு குறைஞ்சு போய் பையாகுது தானே. அதே மாதிரி தான் இதுவும். அப்ப இங்க என்ன இருக்க மாட்டா, இது ஹெச் தூரம் சொன்னா இங்க பை பிளஸ் ஹெச் ரோஜி அறி இப்ப குறைஞ்சு 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 போய் இது ஒரு ஹெச் டேஸ் வைங்களேன், இந்த ஹெச் டேஸுக்கு குறையும். அப்ப இதே அளவு குறையணும் வேண்டிய இல்ல, இதுல குறைஞ்ச அளவு குறையும். சரியா? குறைஞ்சி திரும்ப என்ன செய்யும், மாறாம இருக்கும். சரிதானே? சரியா? அப்ப டிரெக்டா இப்படி வரத்துக்கு சான்ஸ் குறையத்தான். இந்த இப்படி இப்படி வந்து இப்படி வரத்துக்கு ஏன்னா வளைவுலான இருக்காது. அப்ப வளைவுக்கு ஏற்ற மாதிரி இதை மாத்திக்கிட்டா சரி. அப்ப எத்தனாவது ஆன்சர், முதலாவது ஆன்சர். சரிதானே?
ஓகே. இப்ப இந்த 10 கேள்வி செய்யறதுக்கு தான் நான் பிளான் ஒன்று போட்டேன். சரிதானே? இந்த 10 கேள்வியும் ஐ திங்க் விளங்கிரியும் என்று நினைக்கிறேன். சரியா? இந்த 10 கேள்வியும் விளங்கிக்கிட்டு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்ப உங்களுக்கு இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணணும் விரும்பினா எனக்கு மெசேஜ் போடுங்க. சரிதானே? அடுத்தது வந்து இது எப்படி நல்லா இருக்கா, என்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு தனியாவோ குரூப்பாவோ குரூப்லேயோ பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மெசேஜ் போட்டு எப்படி இருக்கி, இது ஓகேவா இல்லை விளங்குது இல்லையா விளங்கலையான்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? அப்படி சொன்னா தானே நீ இதுக்கு மேல நான் செய்யணுமா இல்லையான்னு சொன்னா யோசிக்கலாம். சரிதானே? இல்லாட்டி இந்த பிசிக்கல் இன்டராக்ஷன் இல்லாம செய்யறதும் கஷ்டம். ஓகே. அப்ப உங்களோட உங்களோட இதுல அனுப்பி நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா இன்ஷால்லா செய்யலாம். இல்லைன்னு சொன்னா ஓகே, நான் ரெக்கார்டிங் வீடியோ செய்கிறேன். ஒவ்வொரு யூனிட்லையும் 100 எம்சிக்கு மாதிரி தேவைன்னா அதை நீங்கள் வாங்கி எடுக்கலாம், கிளாஸ் விட்டு போட்டு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க இன்ஷால்லா. சரி, பார்த்து செல்லுங்களேன் நீங்கள். நான் இந்த மீட்டிங்கை என் பண்ணுறேன். அந்த 10 கேள்வி